அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மியாட் மருத்துவமனையில் காலை 6:10 மணிக்கு உயிரிழந்தார் என்று அவருடைய மைத்துனர் எல்.கே. சதீஷ் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி சளி காய்ச்சல் காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் பூரண நலம் பெற்றார் என அறிவித்த மியாட் மருத்துவமனையானது அவரை வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பியது. இதனையடுத்து கடந்த 14ஆம் தேதி திருவேற்காட்டில் நடந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் கலந்து கொண்டார். இந்த நிலையில் தான் அவர் வீல்சேரியில் வந்ததை பார்த்ததுமே ரசிகர்கள் மனம் நொறுங்கிவிட்டது. வாட்டசாட்டமாக கம்பீரமாக காட்சியளித்த விஜயகாந்தின் தேகமானது பாதியான நிலையில் சர்க்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தது காண்போரை நெஞ்சை கலங்க செய்தது. இந்த நிலையில் தான் அவர் மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார் என்றும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று கட்சி சார்பில் அறிக்கை விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அவருக்கு மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து அவரது சளி மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கும் அனுப்பப்பட்டது. இதில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதற்கான தகவல்களும் வெளியானது. இதனையடுத்து விஜயகாந்த் உடல்நிலை சற்று பின்னடைவு என்ற தகவல்களும் கிடைத்தது. இதனையடுத்து கட்சியினர் ரசிகர்கள் என விஜயகாந்த் வீடு முன்பு கட்சி அலுவலகம் முன்பும் கூடினார்கள். இந்த நிலையில் தான் விஜயகாந்த் நுரையீரல் வளர்ச்சியால் காலமானார் என்று மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனையடுத்து தொண்டர்கள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கினார்கள். விஜயகாந்தின் உடலானது மருத்துவமனையிலும் இருந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளது. அதேபோல விஜயகாந்த் இறந்த தகவல் 8:45 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்தின் உடலுக்கு தொண்டர்கள், கட்சியினர், ரசிகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளது. மேலும் விஜயகாந்தின் உடல்நிலை இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது மோசமான சூழ்நிலைக்கு சென்ற போதே விஜயகாந்தின் சொத்தின் சில பகுதிகளை தான தர்மம், அனாதை இல்லத்திற்கு வழங்க உயில் எழுதி வைத்து விட்டதாகவும் இதற்கு இவரது குடும்பத்தினர் முழு ஆதரவு தெரிவித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது தனது காலம் முழுவதும் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் அதில் சரிபாதியாக பிரித்து கருணை இல்லம் மற்றும் தான தர்மத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் உயில் எழுதி வைத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது.